சார் நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு மேல ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்க இல்லையா அந்த டாக்டர் படிக்கிறதுக்கு. இப்ப நிறைய பேர் நிறைய படிச்சுட்டு இப்ப பாலிடிக்ஸ்குள்ள வராங்க, வரும் ஜெனரேஷன்ஸ். இதோட ஒப்பீனியன் என்னவா இருக்கும் சார் உங்க சைட்ல இருந்து? ஸோ ஒப்பீனியனை விட அது ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தானே. நம்ம படித்தவங்க எல்லாருமே இப்போ பாலிடிக்ஸ்க்கு வராங்கன்னு நினைக்கும் போது விச் இஸ் வெரி ஹாப்பி நோட் தானே. முன்னொரு காலத்தில் ஜீவானந்தம் ஐயா போன்ற கம்யூனிஸ்ட் தலைவர்கள் அவங்க இன்னும் பேர் தெரியாத நபர்கள் கஷ்டப்பட்டு நமக்கு ஜாப் செக்யூரிட்டி நமக்கு வாங்கி கொடுத்ததுனால மட்டுமே தான் நமக்கு அந்த கல்வின்ற ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வந்துச்சு. அந்த கல்வியை வச்சுட்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம பாஸ் ஆன் பண்ணுறதுக்காக நம்ம போகணுன்னு நினைக்கும் போது அதில் ஒன்றும் தப்பு இல்லையே. யாராவது ஒருத்தர் இனிஷியேட்டிவ் எடுத்தானே ஆகணும். என் பேர் தெரியுதோ தெரியலையோ யாராவது ஒருத்தர் அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தானே ஆகணும். கண்டிப்பாக இப்போ என்ன, நம்ம படித்தோம், நம்ம வாழ்ந்தோம், நம்ம இருந்தோன்றது மட்டும் சுயநலமாக இருந்தோம்னாக்கா நாளைக்கு உங்கள் பிள்ளைகளும் இருப்பாங்க அதில். அவங்களும் அதில் சஃபராக தானே போகிறாங்க அந்த ஒரு ஜென்ரேஷனில். அது சம்திங் ஹேஸ் டு பி டன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரோ பண்ணி தான் ஆகணும். அது நான் எனக்கு அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றத நான் அதை எடுத்து பண்ணிகிட்டு இருக்கிறேன். சூப்பர் சார்.